வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியுடைய குவார்டர்லி எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு. நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாம் 2025ல் கெமிஸ்ட்ரிக்கு என்னென்னலாம் வரலாம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் 2024 கொஸ்டின் பேப்பரையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவார்டர்லி எக்ஸாமினேஷன் 2023 கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத பல இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் பார்க்கும்போது இப்படியெல்லாம் கேள்வி வரும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் 3 புக்கு இன்சைட் ஒன்வேர்டு வந்திருக்கு. ஸோ ஒன்வேர்டுடைய ஆன்சர் பார்ப்போம், அப்புறம் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். வாங்க போகலாம். சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் இஸ் யூஸ்டு டு எக்ஸ்ட்ராக்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் sp2 ஹைபிரிடைஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க, ட்ரை ஐஸ். சரியா? தேர்டு கொஸ்டின் பாருங்க, XCF6 ஆன் கம்ப்ளீட் ஹைட்ராலிசிஸ் ப்ரொடியூஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி, XCO3 கொடுக்கும். த ஃபோர்த் ஒன், த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் Mn2+ அயான் இஸ் டேஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 5.92 BM போர் மேக்னெட். சரிங்களா? ஸோ ஃபிஃப்த் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா தங்கம் பி. சரிங்களா? அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, சாலிட் கார்பன் டை ஆக்சைடு இஸ் an example of டேஷ் molecular solid. Seventh question, the rate constant of a reaction is 5.8 into 10⁻⁻2 per second power 11 போட்டிருக்குமா? சரிங்களா? the order of the reaction is dash அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். எய்த் கொஸ்டின், dissociation constant of ammonium hydroxide is 1.8 into 10⁻⁻5. the hydrolysis is ammonium chloride would be என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 5.55 into 10⁻⁻10. அதான் ஆன்சர் தங்கங்களா. அடுத்து 9th கொஸ்டின் பாருங்கயா, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் த 75% ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வாஸ் கம்ப்ளீட் இன் 60 minutes, 50% ஆஃப் த சேம் ரியாக்ஷன் அண்டர் த சேம் கண்டிஷன் would be completed in dash 30 minutes. ஆன்சர் 10th கொஸ்டின் புக் இன்சைட் கொஸ்டின்மா, which of the following salt does not undergo salt hydrolysis? ஆப்ஷன் டி சோடியம் நைட்ரேட். இது 8th யூனிட்ல புக் இன்சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. One of the following will react with phenol to give salicylaldehyde after hydrolysis. ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா சி தங்கம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நமக்கு ட்ரைக்ளோரோமீத்தேன். அதே ஆன்சர் தான் பில இருக்கும். ஸோ ஆப்ஷன் ரெண்டுமே சேமா கொடுத்துட்டாங்க. இதில் பி சி ரெண்டுல ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம், தப்பு கிடையாதுமா. 12th கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ரியாக்ஷன் இஸ் an example of அப்படின்னு சொல்லி ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்துங்களா, ஆப்ஷன் சி வில்லியம்சன் ரியாக்ஷன். சரிங்களா? 13th கொஸ்டின் பாருங்களா, நமக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒய்யை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எக்ஸா மெத்திலின் டெட்ரமின், அதுதான் அதனுடைய ஆன்சர். அடுத்து 14th கொஸ்டினும் 15th கொஸ்டின் ரெண்டுமே புக் இன்சைட் கொஸ்டின். 14th கொஸ்டின் பாருங்களா, அசர்சன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்சன் என்ன பார்த்தீங்கன்னா, டெர்ஷியரி ஆல்கஹால் அண்டர்கோ டீஹைட்ரேஷன் மோர் ரெடிலி தேன் பிரைமரி ஆல்கஹால். ரீசன் என்னன்னா, டெர்ஷியரி ஆல்கஹால்ஸ் ஆர் லெஸ் அசிடிக் தேன் பிரைமரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஆன்சர் ஏமா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, அதான் ஆன்சர். 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which of the following is incorrectly matched அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தாங்களா, ஆப்ஷன் டிமா, பேஸ் ரியேஜன் கான்சென்ட்ரேட்டட் HCl பிளஸ் சோடியம் சிட்ரேட் பிளஸ் ஜிங்க் குளோரைட், அதான் தப்பா இருக்கு. அது ஆப்ஷன்ல கான்சென்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்றத CAN அப்படின்னு போட்டிருக்காங்க, அதை மாத்திக்கிட்டாங்களா. நெக்ஸ்ட் பாருங்களா, ஆன்சர் எனி 6 கொஸ்டின் அண்ட் கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. ரைட், இந்த 2 மார்க்கை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிடும் இந்த கொஸ்டின் எந்த அளவுக்கு உள்ள இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. மேக்ஸிமம் கொஸ்டின் புக் இன்சைட்ல தான் இருக்கும். 16th கொஸ்டின் பாருங்க, எக்ஸ்பிளைன் ஆசிட் லீச்சிங் வித் an எக்ஸாம்பிள். இது இன்சைட் கொஸ்டின். நெக்ஸ்ட், வாட் இஸ் கேட்டனேஷன்? 18th question, why the HF hydrogen fluoride cannot be stored in glass bottle? ஏன் பாட்டில ஸ்டோர் பண்ண முடியாது? இதுவும் புக் இன்சைட் கொஸ்டின் தான். ரைட் த குரோமைட் குளோரைட் டெஸ்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு. இது புக் இன்சைட் கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 20 பாருங்களா, இஃப் த நம்பர் ஆஃப் க்ளோஸ் பேக்டு இஸ் 6, கால்குலேட் தி நம்பர் ஆஃப் ஆக்டாஹெட்ரல் வாய்ட் அண்ட் டெட்ராஹெட்ரல் வாய்ட் ஜெனரேட்டட். இப்போ 6 என்ன இருக்குன்னா ஸ்பியர்ஸ் இருக்கு. ஆக்டாஹெட்ரல் அப்படின்னா என்ன அப்படின்னா n வாய்ட்ஸ் இருக்கும், அப்போ 6 வாய்ட்ஸ். டெட்ராஹெட்ரல் அப்படின்னா 2n இருக்கும், அப்போ என்னதான் 6 into 2 12 வாய்ட்ஸ். ரொம்ப சிம்பிள். இது புக்கு இன்சைட்ல இருக்கக்கூடியதான். இதே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 21, ரைட் த அர்கினியஸ் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ்
அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2 மார்க் கேட்டிருக்காங்க. அந்த வட்டம் படிச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அடுத்து டிஃபைன் காமன் அயன் எஃபெக்ட், இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 23 பாருங்களா, கிவ் த கப்ளிங் ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலுடைய கப்ளிங் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. இதே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்களா. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கயா, ஆண்டிஃபை A and B. அசிடிக் ஆசிட் தயனல் கூட ரியாக்ட் ஆகி ஏ கொடுக்குது, அந்த ஏ அமினோ ரியாக்ட் ஆகி பிஏ கொடுக்குன்றாங்க. அந்த ஏபி ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த புக் இன்டீரியர் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்குலாம் ஆன்சர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ல என்ன பண்ணுங்கன்னா ஆன்சர் போடுங்க. அப்படி எத்தனை பேர் நிறையா போட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த ஆன்சரை அடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் வாங்க 3 மார்க் கொஸ்டின் பார்ப்போம். ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ் அண்ட் கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Explain one Oracle method with an example. Book inside question. அடுத்து how is potash alum prepared? இதுவும் book inside question. Write the balanced equation for the overall of chlorine with cold and hot NaOH. அது ரெண்டு கொடுத்திருக்காங்க. அடுத்து explain the consequence of laminar contraction. இதெல்லாம் book back தான். What is mean by terms coordination number? What is the coordination number of atoms in the BCC structure? அடுத்து 30 பாருங்க, derive the Henderson equation. Book inside question. 31 பாருங்க, differentiate 3 types of alcohol using Lucas test. இது book inside question. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. What is urotropin? How it is prepared? What is its uses? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் book inside ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்து 33 பாருங்க, இதான் கம்பல்சரி கொஸ்டின். So that in case of first order reaction the time required for 99.9% completion is nearly 10 times to time required for half completion of the reaction. இதை நம்ம சோ தட் பண்ணணும், ரைட். இதே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம புக் இன்சைட் கொஸ்டின்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா தான் பப்ளிக்ல நம்ம பயமெல்லாம் எழுத முடியுங்களா, அதனால கவனமாக கவனிச்சுட்டு வாங்க. Answer all the questions. 4A ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, write a note on gravity separation method. இது 2 மார்க் கொஸ்டின், ரைட்டா. இந்த கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் புக் இன்சைட் கொஸ்டின் சொல்லிருக்கீங்க சார். அடுத்து வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ், இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, 3 மார்க்ல வந்திருக்கு, படிச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு எதிர் ஆர் கொஸ்டின் பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், தேர் இஸ் ஒன்லி a marginal difference in degrees in ionization enthalpy from aluminum to thallium. Explain why. ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா புக் இன்சைட் கொஸ்டின். இதில் செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ஹைட்ரேட் ஆஃப் செகண்ட் பீரியட் அல்கலி மெட்டல், இது புக் பேக்கில் இருக்குது, ரைட்டா. அடுத்து 35ல ஏ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரைட் ஏ நோட் ஆன் ஹோம் சிக்னல், இதே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், இது புக் இன்சைட் கொஸ்டின், படிச்சுக்கிட்டாங்களா. அடுத்து அதில் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்பிளைன் டெக்கான்ஸ் ப்ராசஸ் ஃபார் மேனுஃபேக்சர் ஆஃப் குளோரின், இதுவும் புக் இன்சைட் கொஸ்டின். இந்த டெக்கான் ப்ராசஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கிட்டாங்களா. அடுத்து பி பாருங்க, ஏதாவது கொஸ்டின் அதில் பி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், why D block elements exhibit variable oxygen state? ஏன் வேரியபிள் ஆக்சிஜன் இருக்குது, இது புக் பேக் தான். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, calculate the number of unpaired electron in titanium 3+ and manganese 2+ and calculate the spin only magnetic moment. மேக்னெட்டிக் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, இதே நம்ம டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம், வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தங்கங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இன்டர்வியூ கொஸ்டின்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், எல்லா லிங்க்கும் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்படி முடியல அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, பிளேலிஸ்ட்டில் அந்தந்த பிளேலிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள வீடியோ இருக்குதுங்க, பார்த்துக்கோங்க. 36ல ஏ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் HCP அண்ட் CCP, முக்கியமான கொஸ்டின், 2 மார்க் கேட்டிருக்காங்க. calculate the efficiency of BCC crystal, இது இங்கே 3 மார்க் தான் வந்திருக்கு, எப்பயுமே 5 மார்க் வர்றது இங்கே 3 மார்க்காக வந்திருக்கு, இதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், வீடியோ இருக்கு, பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது கொஸ்டின் பி பாருங்க, வாட் ஆர் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், புக் இன்சைட் கொஸ்டின், இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், வீடியோ லிங்க் கீழே இருக்கு, பார்த்துருந்தாங்களா. இதில் செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்டேட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி, ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஈஸி, 3 மார்க்ல கேட்டிருக்காங்க. 37ல வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாருங்க, ரைட் த pH வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு 4 சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதே கிடையாது. இது யூனிட் 8 புக் இன்சைட்ல டேபிள்ல இருக்கும், அதை ஒன்று கேட்டாங்க, ஒரு 4 சப்ஸ்டன்ஸ் கொடுத்து என்ன pH சொல்லி அதோட சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஆஸ்வால்ட் டைலூஷன் லா கொடுத்துருக்காங்க, அது 3 மார்க்ல கொடுத்துருக்காங்க, எப்பயுமே 5 மார்க் வராது, இந்த 3 மார்க் வந்திருக்கு. ஏதிரா கொஸ்டின் பாருங்க, why is the carbon oxygen carbon bond angle slightly greater than tetrahedral bond angle, இது புக் இன்சைட் கொஸ்டின். அடுத்து what is Bayes reagent, how it is useful to convert ethane to ethane 1,2 diol, இதுவும் புக் இன்சைட் கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, கவனமா படிச்சுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 38ல ஏ லாஸ்ட் கொஸ்டின், ஃபார்மிக் ஆசிட் ரெடியூஸ் த டாலரன்ஸ் ரியேஜென்ட் whereas acidic acid does not reduce, give a reason அப்படின்னு கேட்டிருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், புக் இன்சைட் கொஸ்டின் தாங்களா. அடுத்து ரைட் த மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன், இந்த முறை 3 மார்க்காக கேட்டிருக்காங்க, ஆனால் அந்த கொஸ்டின் துண்டா 5 மார்க் வர வேண்டியது, அதனால முதல்ல சொன்னேன் 2023 கொஸ்டின் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிடையாது, அது முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். அதுக்கு எதிராக கொஸ்டின் என்னன்னா ஐயூபேக் நேம்,
நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு லெசன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து காம்பவுண்ட் கொடுத்து நேம் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து 2 எடுத்து கேட்டிருக்காங்க. எப்பயுமே 11th தான் அப்படி இருக்கும், 12th அப்படி கிடையாது. ஆனால் அந்த முறை கேட்டிருந்தாங்க அப்படி. அதோட சேர்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹவு வில் யூ கன்வெர்ட் த பென்சால்டிஹைடு இன்டு ஃபாலோயிங் காம்பவுண்ட் பென்சோயின் அண்ட் சின்னமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது புக் பேக் கொஸ்டின் தான், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம் புக் இன்சைட் கொஸ்டின் வந்திருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி தான் டஃப்பாக நம்ம எதிர்பார்க்கணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு படிக்கணும், இன்னும் என்னெல்லாம் படிக்கணும், எப்படிலாம் படிக்கணும்னு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நின்றுங்க மாணவ தங்கங்களா. நன்றி.